தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். பரவையில் பழங்குடி இனத்தவருக்கு சாதி சான்றிதழ் வழங்குவது பற்றி குழு அமைக்க பரிந்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை பரவையில் சாதி சான்றிதழ் கோரி போராடும் காட்டுநாயக்கர் இனத்தவருடனான ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி, மதுரை ஆட்சியர் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க? விக்னேஷ், மதுரை பரவையில் கிட்டத்தட்ட 13 நாட்களாக காட்டுநாயக்கர் சமூக மக்கள் தங்களுக்கு பழங்குடியினர் காட்டுநாயக்கர் என ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காட்டுநாயக்கருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வருவாய்த்துறை, பழங்குடியினர் நலத்துறை உள்ளடக்கிய பல்வேறு துறைகளை இணைத்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்ய இருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அரசின் உத்தரவை பொறுத்து காட்டுநாயக்கருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் பரவை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் 750க்கும் மேற்பட்ட இந்து காட்டுநாயக்கர் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினர் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களின் பிள்ளைகளுக்கு பழங்குடியினர் இந்து காட்டு நாயக்கன் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி 13 நாட்களாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில், குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஆலோசனை, அதாவது குழு அமைப்பதற்கான பரிந்துரையை செய்ய உள்ளதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் போராடக்கூடிய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை வாபஸ் பெறுவது குறித்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விக்னேஷ், இந்த பேச்சுவார்த்தையில் குழு அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்ற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.